அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நடிகர் விஜயகாந்த் ஜாதகத்தை பற்றி பார்ப்போம். நடிகர் விஜயகாந்த் பிறப்பு 25/8/1952 6:50 காலை பிறந்துள்ளார். அவருடைய பிறந்த கால ஜாதகம் ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை இங்கே கொடுத்துள்ளேன். பிறக்கும் போது உள்ள ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமைந்துள்ள இடம். சிம்ம லக்னம். லக்னத்தில் சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சூரியன் மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளது. சுக்கிரன் பூரம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளது. அடுத்தது சனி பகவான். கன்னிராசியில் சனி பகவானும் சந்திரனும் அமைந்துள்ளது. பிறக்கும் காலத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். அடுத்து விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று செவ்வாய் சனி பகவானான அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். அடுத்து ராகு பகவான் மகர ராசியில் ராகு பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். செவ்வாய்க்கு சொந்தமான நட்சத்திரம். அடுத்து குரு பகவான் அமர்ந்த இடம் மேசராசியில் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். அடுத்து கடக ராசியில் புதன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும். கேது பகவானும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார். அவர் பிறக்கும்போது அமைந்துள்ள ராசி கட்டம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்பதையும் இப்பொழுது பார்த்தோம். அவருக்கு பிறந்ததில் முதல் தசை செவ்வாய் திசை 1957 வரை செவ்வாய் மகாதிசை நடந்தது. அடுத்து ராகு 1975 வரை ராகு புத்தி நடந்தது. ராகு மகாதிசை நடத்தினார். அடுத்து குரு 1991 வரை குரு மகாதசை முடிந்தது. அடுத்தது சனி மகாதசை 2010 வருடம் வரை சனி மகாதசை முடியும். தற்போது புதன் மகாதசை 2027 ஆண்டு வரை உள்ளன. ஆனால் அவர் அதற்குள் 28/12/23 அன்று அவர் காலமாகிவிட்டார். ஆதலால் அப்போது எந்த திசை எப்படி நடந்தது, அவருக்கு எந்த திசையில் காலமானார், எந்த மாரக திசை என்பதை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்? ஒருவருக்கு இறப்பு வரும்பொழுது மாரக திசை பாதக புத்தி அனைத்தும் இருந்தால் அந்த நேரத்தில் இறப்பு வரும் என்பதை பொதுவாக அறிந்து கொள்ளலாம். மாரக திசை பாதக புத்தி நாம் இப்பொழுது பார்ப்போம். அதை பற்றி எப்படி இறப்பு ஏற்பட்டது, அன்று அவருக்கு என்ன திசை நடந்தது, பொதுவாக எந்த திசை நடந்தால் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை உருவாகும் என்பதை ஜோதிடத்தில் அறிந்து கொள்ளலாம். சிம்ம லக்னத்திற்கு பாதக அதிபதி 9ஆம் இடம். சிம்ம லக்னம் 3-8 மாரக அதிபதி. பாதக அதிபதி 9. இப்பொழுது நீங்கள் பாருங்கள்,
தற்போது நடைபெறும் திசை அவருக்கு புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, திசை புதன் திசை, புத்தி குரு, அந்தரங்கம் சுக்கிரன். புதன் மகாதசையில் புத்தி குரு புத்தி நடக்கிறது. லக்னத்திற்கு புதன் எங்கு உள்ளார் என்பதை பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு 12இல் புதன் அமர்ந்திருக்கிறார். புதன் கால் வாங்கி ஆயில்ய நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறார். புதனுக்கு ஆதிபத்தியம் வீடுகள் லக்னத்திற்கு 2ம் 11ம் ஆகும். புதன் இவர் மகாதிசை தொடங்கும் பொழுது 2ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் நடத்திவிட்டு கடைசியாக 12ஆம் வீட்டையும் நடத்த வேண்டும். கடைசியாக இறுதியில் இந்த திசை இந்த 12இல் இருந்து நடத்தும் பொழுது அவருக்கு உடல்நல குறைவு, ஹாஸ்பிட்டல் போன்றவை 12இல் இருந்து கிரகங்கள் நடத்தால் ஏற்படும். ஆதலால் புதன் உடன் கேதும் இணைந்திருப்பதால் இவருக்கு ஹாஸ்பிட்டல் நோய்கள் அடிக்கடி சென்று சரி பண்ணி கொண்டு வருவது போன்ற நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அடுத்து பாருங்கள், ஏன் அந்த நேரத்தில் மாரகம் ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து 3ஆம் வீடு சுக்கிரன் வீடு. லக்னத்துக்கு 3ஆம் வீடு மாரகம் சுக்கிரன் வீடு. 8ஆம் வீடு குரு பகவான் வீடு. லக்னத்திற்கு 8ஆம் வீடு குரு பகவான் வீடு. 9ஆம் வீடு பாதக அதிபதி வீடு. இவருக்கு புதன் மகாதசை நடக்கிறது. லக்னத்திற்கு 12இல் புதன் இருக்கிறார். பிறக்கும் பொழுது 12இல் இருந்து மகாதசை நடத்தி கொண்டு இருக்கிறது. புதன் தற்போது நடக்கும் புத்தி குரு பாதக அதிபதி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குரு சூரியன் நட்சத்திர காலில் அமர்ந்து இருக்கிறார். அந்த சூரியன் லக்னத்திலே அமர்ந்து கேது நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். இந்த கேது 12இல் அமர்ந்துள்ளார். நன்றாக பாருங்கள். தற்போது நடக்கும் புத்தி குரு கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். பிறக்கும் பொழுது அது சூரிய பகவான் லக்னத்தில் கேது நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். கேது லக்னத்திற்கு 12இல் அமர்ந்துள்ளதால் இவருக்கு இந்த காலத்தில் அதிகமான பிரச்சனையை கொடுத்து கொண்டு உள்ளது. உடல்நல குறைவு, ஹாஸ்பிட்டல் போன்றவற்றை. இறக்கும் தருவாயில் சுக்கிரன் அந்தரங்கம் புதன் மகாதிசை குரு புத்தி அந்தரங்கம் சுக்கிரன் 3ஆம் வீடு. இவர் மாரகத்தை ஏற்படுத்துவார். மாரகத்தை ஏற்படுத்துவார் சுக்கிரன் அந்தரங்கம். குரு 8க்கும் உடையவர். 5க்கும் 8க்கும் உடைய குரு 8. அந்த குரு 9இல் பாதக வீட்டில் அமர்ந்துள்ளது. 3, 6, 8, 12இல் தொடர்பு கொள்ளும் பொழுது அவருக்கு பலவித நோய் இன்னல்கள் மாரகமும் ஏற்படும் என்பது விதியாகும், ஜோதிட விதி. ஆதலால் இந்த
காலகட்டத்தில் அவருக்கு இறப்பு நேர்ந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் விதிகள் மாரக அதிபதி, பாதக அதிபதி, நடக்கும் திசை காலங்கள் எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அது எந்த நட்சத்திரத்தில் அமைந்துள்ளது, அதற்கு வீடு கொடுத்த நட்சத்திரம் நல்ல நிலையில் இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் பார்த்துதான் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். தனிப்பட்ட ஜாதகம் அவர்களுக்கு வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். ஒரே ஜாதகத்தை பார்த்து எந்த முடிவுக்கும் வர முடியாது. தினமும் தினசரி பலன் என்று கூறுவார்கள், ஆனால் அது அனைவருக்கும் பொருத்தமாக இருக்காது. ஏனென்றால் பிறந்த கால ஜாதகம் அமர்ந்துள்ள கிரகம்தான் அவர்களுக்கு பலன் கொடுக்கும். கோச்சார பலன் 20% வேலை செய்யும். அது நல்ல கிரகங்களுடன் சேரும் பொழுதுதான் கோச்சார பலன் நன்மை தரும். தீமையான தரும் கிரகத்துடன் சேரும் பொழுது தீமை பலனை தான் தரும். உதாரணத்துக்கு இப்பொழுது பாருங்கள், ராகு கேது தற்போது கோச்சாரத்தில் பிறந்த காலம் ஜாதகம் இது. தற்போது கோச்சாரத்தில் ராகு பகவான் குரு வீட்டில் இருக்கிறார், கேது பகவான் கன்னி வீட்டில் இருக்கிறார். சனி பகவானுடன் கேது சேர்ந்து விட்டார், ராகுவும் பார்த்து விட்டார், குரு 6-8 என்ற பார்வையும் பார்த்து விட்டார். ஆதலால் இந்த மாதிரியான அமைப்பு வரும் பொழுது மரணிக்கிறார்கள். இவ்வாறு நாம் ஒருவருக்கு மரணம் எப்போது ஏற்படுவது, எந்த திசை அவர்களை ஏற்படுத்தும் என்பதை அவர் ஜாதகத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். பாதக அதிபதி, மாரக அதிபதி 6-8 போன்ற திசைகள் நடக்கும் பொழுது அனைவருமே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பது ஜோதிடம் தெரிவித்துள்ளது. அதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். வணக்கம்.